ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷெரின்ஸ் கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு இறால் குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேங்க. அது 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நான் வீட்டிலே பண்ண குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை கூட்டிட்டோம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் சிகப்பு மிளகாய், அதாவது ஃப்ரெஷ்ஷான மிளகாய் 5 சேர்த்துருக்கேன். அது கூடவே 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை மிளகா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா, கரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். பொரிஞ்ச அந்த வெந்தயத்தோடு இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு மட்டும் வதக்கிட்டால் போதும். ரொம்ப முருகலாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட தனி மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு கரிஞ்சிராமல் ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம கூட்டி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 தக்காளியை நம்ம நல்லா கைட்டே மசிச்சுக்கலாம். உங்களால் முடியலைன்னா நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணி நல்லா பியூரி பண்ணிக்கலாங்க. இதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு பீக்கங்காவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ப்ரான்ஸ் குழம்புக்கு பீர்க்கங்காய் போடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பிஞ்சு இல்லை, நீங்கள் பிஞ்சாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான மனம் நல்லா கொடுக்குங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இதில் ஒரு மாங்காவும் ஒரு தக்காளியும் 1 பாதியமாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்குன்னு இந்த குழம்புக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். தக்காளிலாம் மசியணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நடுவில் கலந்து விடுங்க. இல்லாட்டா தேங்காய் பால் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இந்த குழம்புக்கு ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீனாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸில் நல்லா ஒரு மாதிரி வாசனைலாம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக மோர் இல்லைன்னா தயிர், அது கூட உப்பு சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்து கழுவி ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு 7 இல்லைனா 8 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. ப்ரான்ஸ் ரொம்ப நேரம் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆயிரும். நான் எடுத்துருக்கிறது ஜம்போ ப்ரான்ஸ், அதனால் 7 to 8 நிமிஷம் குக் பண்ணுறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிக அளவில் சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்தி காட்டும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட ப்ரான்ஸ் குழம்பு பயங்கர டேஸ்ட்டோடு ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ப்ரான்ஸ் குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.